கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு கடுமையான சட்டம் கொண்டுவரப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறார். சட்டப்பேரவையில் அதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்து உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் அது சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வருகின்றன. இந்த நிலையில் தற்போதைய சட்டங்கள் போதுமான தண்டனை அளிப்பதாக இல்லை என்றும் அதனை ஒழிப்பதற்கான கடுமையான சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார். தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் தொடர்பான திருத்தங்கள் கொண்டுவரப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். கள்ளச்சாராயத்தை ஒழிக்க கடுமையான சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் மதுவிலக்கு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து நாளை சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யுங்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவையில இன்று மாலை அமர்வில் காவல்துறை மீதான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. இதில் இன்றைக்கு முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசி வரக்கூடிய நிலையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அதாவது போதைப் பொருள் கள்ளச்சாராயம் விற்பனை செய்தல், உயிருக்கு ஆபத்து விளைவித்தல் போன்ற குற்றங்களுக்கு தண்டனை போதுமானதாக இல்லை எனவும், எனவே கடுமையான தண்டனைகள் இல்லை, இது போன்ற குற்றங்களுக்கு வழங்கப்படும் தண்டனையை கடுமையாக்கி குற்றங்களை முற்றிலும் தடுக்க முதற்கட்டமாக தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937 திருத்த சட்டம் கொண்டு வந்து நாளை சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்தப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். குறிப்பாக பாமக சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி விவாதத்தில் கலந்து கொண்டு பேசும்போது இந்த அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். தொடர்ந்து சட்டப்பேரவையில கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசி வருகின்றனர். எனவே அந்த நிலையில போதைப் பொருள் கள்ளச்சாராயம் உயிருக்கு ஆபத்து விளைவித்தல் போன்ற குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் இல்லை. எனவே இது போன்ற குற்றங்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனைகளை கடுமையாக்கி முற்றிலும் தடுக்கக்கூடிய வகையில முதற்கட்டமாக நாளை தமிழ்நாடு சட்டப்பேரவையில தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்டத்தை முதலமைச்சர் நாளைக்கு பேரவையில அறிமுகம் செய்யப்பட இருக்கிறார். அந்த அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். அபிநயா, மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் தற்போது வெளியிட்டிருக்கிறார். நாளை அது தொடர்பான அறிமுகம் இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார். அது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.